வணக்கம். அதாவது இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்னாடிசம் மெஸ்மரிசம் மன ஊசிய பயிற்சி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிப்னாடிசம் மெஸ்மரிசம் மன ஊசிய பயிற்சி அப்படின்ட்டு இதை வந்து எடுத்து நான் வச்சுருக்கேன். இதனுடைய சக்ராஸ் 7 சக்ராஸு எப்படி தியானம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு எழுத்து ஏன் வந்து காமிக்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து அற்புதமான பவர் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தியானங்கள், மூச்சு பயிற்சி, இது எல்லாமே இதில் இருக்குது. அப்போது இதை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன பலன்போது நோய் நொடி அதிகமாக வராமல் பாதுகாத்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய சக்கரங்கள்லாம் நமக்கு உடம்புல 7 சக்கராஸ் இருக்கும். ஆனால் வந்து வர்ம கலையில் பார்த்திங்கன்னா 108க்கும் மேற்பட்ட 150க்கும் மேற்பட்ட வர்ம புள்ளிகள் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வர்ம புள்ளிகளும் ஒவ்வொரு மூச்சு கலை பயன்படுத்தக்கூடிய அந்த தியானங்கள், யோகங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு முன்னோர்கள் முன்னாடியே வந்து இது வந்து ரொம்ப பழைய பதிப்பகம். இது ரொம்ப பழைய பதிப்பகம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து சர்ச் பண்ணி பழைய விஷயங்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து மறைஞ்சிருக்கும். அதனால் அந்த அளவுக்கு பவர்ஃபுல். பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க எப்போ வந்து அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுங்க பாருங்கள். 1926 ரொம்ப பழைய பதிப்பகம். இதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கும். எல்லோரும் ஆன்லைனில் கூட இருக்கும். இதனாலே ஆன்லைனில் இருக்கிறதெல்லாம் எடுத்து படித்து இதை வந்து நீங்கள் கொண்டு போகிறது அப்படின்றது வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில், இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரில. ஏன்னா நம்ம எல்லாருமே ஓடிட்டுருப்போம் ஒரு ரன்னிங். அதாவது என்னென்னா வாழ்க்கைன்ற ஒரு வாழ்க்கை வட்டத்தில் மாயில் நம்ம அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சம்பாதிக்கணும், நாம் வந்து லைஃப்பில் ட்ராவல் பண்ணணும், பணம் இருந்தால் தான் வந்து எதுவுமே செய்ய முடியும், ட்ராவல் பண்ண முடியும் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி பணம், பதவி, சொத்து, செல்வம் அப்படின்ட்டு வந்து அதவே ஆசைப்பட்டு ஓடிட்டுருக்கீங்க. ஆனால் அந்த பணம், பதவி, சொத்து வாங்குறதுக்கே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன ஆகும்? கவலைக்கிடம் தான். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேஜையும் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்களே படிக்கும்போது அதனுடைய ஆழமான விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஹிப்னாடிசம் மெஸ்மரிசம் மன ஊசிய பயிற்சி, அதை வந்து மன சக்தியை அதிகரித்து மூச்சு பயிற்சி பண்ணி அதை வந்து நம்ம பயன்படுத்தும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடி வராமல் பாதுகாத்துக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்முடைய மன சக்தியை வச்சு சித்தர்கள் எப்படி வந்து சித்துக்கள் அடைஞ்சாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொரு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஹிப்னாட்டிக் பண்ணி செல்ஃப் ஹிப்னாட்டிக் பண்ணி நம்ம உடலை எப்படி ஆரோக்கியம் வச்சுக்கிறதும், அதுவும் மற்றவங்களுக்கு எப்படி உடலில் இருக்கிற அந்த எண்ணங்கள், பாதிக்கப்பட்ட எண்ணங்கள் அதெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு குணப்படுத்துறது, நம்மளுடைய பயிற்சி மூலமாக எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஹிப்னாட்டிக் பண்ணுறது அப்படின்ற விஷயம் எல்லாமே இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பதிவாக வரக்கூடிய பதிவில் உங்களுக்கு நான் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.